கார்த்தி பிரீத்தி விலாக்ஸின் இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். என்ன சித்து? பரமா படிடா, ஒழுங்கா படிடா, நீ படிச்சு பெரிய ஆளாகணும்டா. என்ன வேலைலாம் செய்யற? ஹலோ, ஹலோ, வெல்கம் டு கார்த்தி பிரீத்தி விலாக்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். என்ன பிளான் இன்னைக்கு? எல்லாரும் இப்போ டைம் 10 மணிக்கு ஃபுல்லா பொங்கல் வச்சுட்டு ஊருக்கு கிளம்புறதா. மதியம் எங்க நாத்தனார் வந்து அவங்க வீட்டுல பொங்கல் வைக்கிறாங்க. மதியானம் போய் அங்க பொங்கல் வைக்கிறது பார்த்துட்டு அப்படியே மேல்சங்கம் போறோம். எப்பயுமே பொங்கலுக்கு ஊருக்கு தான். நாளைக்கு தான் ஆனா அங்க பொங்கல் வைப்பாங்க. ஊர் திருவண்ணாமலை மாவட்டம் மேல்சங்கம் கிராமம். கிராமமா? கிராமத்துக்காரனா நீ? நான் இல்ல, நீ. வாங்க, நீங்களும் எங்க கூட சேர்ந்து எங்க பொங்கல் எப்படி இருக்குன்னு வந்து பார்த்து செலிப்ரேட் பண்ணுங்க. எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். ஈஸியா பொங்கல் வைக்கிற. ஆமா, அடுப்பு இருந்தா நேரம் கொஞ்சம் கஷ்டம். கண்ணு ரொம்ப கூசுது. அடுப்புல வச்சு பழக்கம் இல்ல, இருந்தாலும் லாஸ்ட் டைம் அடுப்புல வச்சோம். இந்த இடத்துல எரியவே இல்லை சுத்தமா. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆச்சு இந்த பானையில பொங்கல் வரதுக்கு. கோலம் பாத்தீங்களா? என்னோட பொங்கல் பானை கோலம் காலையிலே போட்ட ப்ரௌனி வந்து கழிச்சு விட்டான் பாதி. சூப்பரா இருக்கு. ஹாப்பி பொங்கல் 2026. சூப்பரா இருக்கு போட்டிருக்குது இல்லையா? நானா? எனக்கு தெரிஞ்சது சிம்பிளா கோலம் போட்டிருக்கேன், அவ்வளவுதான். நீங்க வேற கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்க, கரெக்ஷன்லாம் பண்ணீங்க. அதனால வந்து நல்லா. நான் சொல்ல சொன்னா இப்போ வீடியோக்கு இல்ல, உண்மை அதானே. பிரௌனி அங்கதான் தூங்குறது, இங்கேயும் அந்த கரும்பெல்லாம் களைச்சிட்டான். எல்லாம் களைஞ்சிச்சு. சரி, போடுற வரைக்கும் தான் நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷன்லாம். மாட்டு பொங்கல் நாளைக்கு. ஹாப்பி பர்த்டே டுமாரோ. நாளைக்கு ஹாப்பி பர்த்டே யாருக்கு? சித்துக்கு. டேய், பொங்கல் பிரௌனி வாங்க. எதுக்கு அழைச்ச அந்த கோலத்தை? அது மேலதான் தூங்குவான், அடி வாங்க. ஒண்ணுமே கிடையாது காலையில. என்ன ஏதோ வீடு கட்டி வச்சிருக்க? கேஸும் எரிய மாட்டேங்குது, ஒரே காத்து அடிக்குது. அதனால சுத்தி தடுப்பணை மாதிரி கட்டி வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கேன். 1/2 மணி நேரம் ஆச்சு, கேஸ்லயே பொங்க மாட்டேங்குது. பாலு போய் அதிர்ஷ்டம் வாங்க. காலையில டிஃபன் இல்லையா? கேஸ் தூக்கி இங்க வச்சுட்டு காலையில டிஃபன் கேட்டீங்கன்னா நான் என்ன பண்றது? சக்கரை பொங்கல் தான் இன்னைக்கு டிஃபன். ஓ, காலையிலேயே சக்கரை பொங்கலா? சேமியா உப்புமா செஞ்சு தரட்டா? மாவெல்லாம் காலி பண்ணிட்டேன், ஊருக்கு போறோம்னு சொல்லிட்டு. மாவு சப்பாத்தி தூக்கி போட்டியா வெளியே? நைட்டு டிஃபனுக்கு 2 வேளையா தோசையை ஊற்றி காலி பண்ணியாச்சு. இப்ப சக்கரை பொங்கல் சாப்பிட்டு கொஞ்சம் பசி தேத்துங்க. மதியம் ஹெவியா சாப்பிடலாம். கீதா நீ வீட்டுல இன்னைக்கு பொங்கல் படைக்கிறாங்க. இங்க வந்து சக்கரை பொங்கல் லைட்டா சாப்பிட்டு கீதா வீட்டுக்கு போயிட்டு ஸ்நாக்ஸ் கேட்டு ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு ஒரே ஒரு பிஞ்ச் உப்பு, கல்லுப்பு. நீ என்ன ரெசிபி வீடியோ பண்ற? போட்டு காமிக்க. போட்டு காட்டல. சரி, என்ன பண்றோம்னு சொல்லணும்ல. சாஸ்திரத்துக்கு ஒரு வார்த்தை கத்துக்கிட்டான் சித்து. இப்ப நான் சொன்னதுல இருந்து சாஸ்திரம், சாங்கியம், சம்பிரதாயம். அடுத்த வருஷம் குக்கர்ல வச்சிருவோமோ? பானையில அடுப்புல வச்சிருந்தோம், இந்த தடவை கேஸ்ல வச்சிருக்கோம். பாக்கலாம் அடுத்த தடவை எதுல வைக்கிறோம். என்ன திவ்யா, தோசை கடை போட்டிருக்கேன் இங்கேயே? அடுப்பு வெளில எடுத்துட்டு வந்தாச்சு, பசங்களுக்கு பசிக்குதான். சரி, கடையில வாங்கிட்டு வந்த தோசை மாவு. இது சூரிய பொங்கல், அது சூரிய தோசை. சூரியன் சுள்ளன்னு அடிக்கிறாங்க. மணி ஆனா 9:30 தான் ஆகுது. அதனால தோசை கடையும் இட்லி பொடி இருக்கு. பசங்களுக்கும் இட்லி பொடி பிடிக்கும், அதனால இட்லி பொடியும் தோசையும். உங்களுக்கு தோசையும் ஒரு சைடு ஊத்தியாச்சு, பொங்கல் ஒரு சைடு வெந்துட்டு இருக்கு. தோசை கடை ரெடி. மக்களே, தோசை சைக்கோ கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுதான் தோசை சைக்கோ. பொங்கல் நாள் அன்னைக்கு எங்க மேடம் தோசை சுட்டு. நீயே ஒத்துக்கிறல்ல? நீயே? நான் ஒத்துக்கலையே. நீ தான் ஒத்துக்கிற, நான் ஒத்துக்கவே இல்லை. என்ன இதுயா ரொம்ப கஷ்டப்படுறேன். காத்தே காத்து ஜாஸ்தி அடிக்க மாட்டேங்குதா? அடுப்பே எரிய மாட்டேங்குது. சூப்பரா இருக்கு தோசை.
தோசைன்னு சொல்லிட்டா போதும், எப்படி இருந்தாலும் சாப்பிட்டுக்குவானு. தோசை செம்மையா இருக்கா பாத்துக்கோ. அது பொடி வச்சு சாப்பிடுவோம். பொடி வச்ச தோசை செம்மையா இருக்கு. இதுதாங்க தோசை சைக்கோ. சொர்க்கமா? 3 வேளை தோசை கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. என்ன இவ்வளவு குள்ளமா இருக்க? எனக்கு உனக்கு 1.5 அடி இருக்கு. சாப்பிட்டு பார்த்துட்டு கீழே ஒரு ஸ்டூல் போட்டுக்கடா. நீ தான் ஃபர்ஸ்ட் சாப்பிடு. நீங்க சாப்பிடுங்க. எப்பவுமே செஞ்சவங்க தான் ஃபர்ஸ்ட் சாப்பிடணும். ரொம்ப பொங்கலே சாப்பிடுவேன், வாடி வதக்குன்னு சாப்பிடுவேன். அப்புறம் என்ன சூடா இருக்கா? போதும், நல்லா இருக்கு டேஸ்ட். நீங்க சாப்பிட்டு பாருங்க. என்ன சுவை இருக்கு, என்ன இது இருக்கு, மனம் இருக்கு. நெய் மனம் இருக்கு. நெய் தான் பொங்கலுக்கு மனம். சூப்பரா இருக்கு திவ்யா. தேங்க்யூ. குழன்னு இருந்துச்சு, ரொம்ப தண்ணி மாதிரி. ஆனா இப்போ கொஞ்ச நேரத்துல கெட்டி ஆயிடும். வெல்லம் போட்டாலே கெட்டி செம்ம டேஸ்டா இருக்கு. ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல் உங்க எல்லாருக்கும். நாங்களும் இப்ப எல்லாரும் பொங்கல் சாப்பிட்டு முடிச்சிட்டு கிளம்புறது தான். ஊருக்கு கிளம்பி போய் அங்க பொங்கல் வைக்கிறது. ஈவினிங் கோயில்ல பொங்கல் வைப்போம்ல. நான் கோயில்ல போயில வீட்லயே பொங்கல் செஞ்சு எடுத்துட்டு போய் கோயில்ல வச்சு சாமி கும்பிட்டு வருவோம். அப்ப வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஹாப்பி பொங்கல். வடகரி. என்ன பேண்ட் தொங்குது நடுவில்? இது என்னது? குட்டி குட்டியா இருக்கு. இப்படி உருட்டுற? வெல்கம் பேக் அவர் சேனல் கார்த்தி பிரீத்தி வ்ளாக்ஸ். எல்லாரும் ஊருக்கு வந்துட்டோம். நைட்டு தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு இப்போ பொங்கல் செலிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ண போறோம். ஹலோ சித்து. பொங்கல் ட்ரெஸ் இதுதானா? ஏன் பொங்கல் ட்ரெஸ் போடலையா? நாங்க பொங்கல் ட்ரெஸ் போட்டா அழுக்காயிடுன்னு சொல்லிட்டு தீபாவளிக்கு போட்டுக்குவோம். சரி ஓகே, வாங்க. திவ்யா என்ன பண்றா, என்ன சமையல் இன்னைக்கு, எப்படி செலிப்ரேஷன் இருக்கு போது, என்னென்ன பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாங்க முதல்ல இருந்த வீடு இந்த வீடு. இது இப்ப 2வது வீடு. இந்த வீடு இப்போ அப்படியா? உங்க தாத்தா என்ன மேஸ்திரி வேலையா பார்த்தாரு? ஹலோ அப்பா, ஹாய் சொல்லுப்பா. என்னப்பா குப்பையை காமிச்சு ஹாய் சொல்லு? ஓ, உங்க பேர் குப்பைன்னு இல்ல, அதனால குப்பையை காமிச்சிருக்கேன். இது எங்க தாத்தா வந்து அவார்டு வாங்கினாரு. இது பாரு என்னோட பழைய கப்பு. நான் ஃபர்ஸ்ட் என் வாழ்நாள்ல நான் வாங்கின கப்பு இதுதான். அதுவும் மூடியை காணோம். எவ்வளவு பெரிய கப்பு வாங்கியிருக்கோம் பாருங்க. மூடி உள்ள இருக்குடா. மூடி கிடைச்சிருச்சு. என்னோட வாழ்நாள் முதல் கப்பு வாங்கியிருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே, அவ்வளவுதான். எங்க அம்மா தச்சாங்க, இதெல்லாம் தச்சாங்க. எங்க அம்மா டைலரு தச்சாங்க. நான் இந்த வெல்கம் அப்படின்னு எழுதி கொடுத்து, டைலர் மிஷின் இதுதான். பல லட்சம் சம்பாதிச்சிருக்காங்க இதை வச்சு. அதுக்கப்புறம் ஹால். இதுதான் எங்க வீட்டு ஹாலு. இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பெட்ரூம். செகண்ட் பெட்ரூம்லாம் கேட்காதீங்க, ஒரே பெட்ரூம் தான். இது வந்து எங்களோட பூஜை. நாங்க எல்லாம் வெளியூர்ல இருக்கோம் இல்லையா, அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்க இங்க இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இந்த இடத்துல எல்லாம் எங்க அம்மா எங்க ஒவ்வொருத்தருக்கும் பொட்டு வைப்பாங்க. இது எங்க அம்மாவோட ஒரு ஐதீகம். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, இங்க வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கோம். இது வந்து கிச்சன். ஃப்ரிட்ஜ் டூர் போடலடா. ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்ணி டூர் அக்கா. ஃப்ரிட்ஜ் உள்ள ஒண்ணும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல. எல்லாமே பழைய மாவு. எங்க பாட்டி அழகா வச்சிருப்பாங்க. எங்க வீட்ல தான் கொஞ்சம் அழகா. நெக்ஸ்ட் அப்படியே அந்த சைடு பார்த்தோம்னா இது வந்து கிச்சன். எங்க அம்மாவோட கிச்சனு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பொங்கலுக்கு என்ன தாத்தா பாட்டிக்கு படைக்கிறாங்க. ஓகே. மாட்டு பொங்கல் அன்னைக்கு வந்து இறந்தவங்களுக்கு படைக்கிறது. இவங்க வந்து கொல்லை வச்சிருந்தாங்க. கொல்லைனா நிலம் வச்சிருந்தாங்க. தோட்டம் வச்சிருந்ததுனால அந்த கொல்லை அடிச்சு வைக்காம இருந்தா சரி. தோட்டம் வச்சிருந்த இடத்துல வந்து படைச்சு பழக்கத்துக்கு இந்த சைடு எல்லாருமே வந்து மாட்டு பொங்கல் அன்னைக்கு தான் படைக்கிறது பெரியவங்களுக்கு. ஓகே. கொல்லையில படைச்சிட்டு வந்து வீட்டுல
வீட்டுல படைப்பாங்க. இப்ப எங்களுது கொல்லை எல்லாம் இல்ல, வித்துட்டாங்க, இடம் எல்லாம் வித்துட்டாங்க, தோட்டம் எல்லாமே. அதனால இப்ப வீட்டுல நம்ம எப்பயும் போல வீட்டுல சாமிக்கு படைக்கிற மாதிரியே துணி எல்லாம் வச்சு படைச்சிட்டு ஒரு 3 வகை பொரியல், 3 வகை பலகாரம் செஞ்சு நடு வீட்டுல 5 இலை போட்டு வெளியில தோட்டத்துல வச்ச பழக்கத்துக்கு எங்க அப்பா வெளியே தாவாரத்துல அதே மாதிரி படைப்பாரு. ஓகே ஓகே. இந்த இடத்துல இல்ல, ஆமா ஆமா, இதுல ஒரு கோலம் போட்டு நடுவுல ஒரு சாணி வச்சு வச்சுட்டு இங்க வாழைப்பழத்தை வச்சு எடுப்பாங்க. ஆமா சாணி வச்சு அதுல வந்து ஒரு இது மாதிரி பூல் மாதிரி கட்டிட்டு அதுல தயிர் ஊத்தி அதுல வந்து வாழைப்பழத்தை நட்டுக்க நிக்க வைப்பாங்க. அத வந்து வாயால எடுக்கணும். எடுத்தவங்களுக்கு காசு துண்டு. அந்த இது இங்க நடக்கும். இப்ப அடுத்தடுத்து நீங்க பாப்பீங்க. மேடம் ஹாப்பி பொங்கல் அண்ட் ஹாப்பி பர்த்டே. Thank you, same to you. Thank you. சரி, இன்னைக்கு அதடா என்னென்னமோ இருக்கே. உளுந்து ஸ்வீட் போண்டா செம்ம சாஃப்ட் கலர் தான் அப்படி இருக்கும், உள்ள செம்ம சாஃப்டா இருக்கும். அது ஸ்வீட் போட்டிருக்கிறதுனால எண்ணெயில போட்டோடனே அந்த கலர் சேஞ்ச் ஆயிடும் அப்படி. ஓகே. அப்புறம் பருப்பு வடை, உருளைக்கிழங்கு எல்லாம் உள்ளார இருக்காங்க. க்ளோஸ் பண்ணிட்டியா? ஆமா, எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் சொல்லலையா? எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். நீங்களும் எல்லாரும் உங்க வீட்டுல பிஸியா இருப்பீங்கல்ல. எல்லாருக்கும் பர்த்டே சொல்லு. நான் சொல்ல மாட்டேன். எல்லாருக்கும் மாடு, உங்களுக்குலாம் மனுஷங்களாம் மாடு, அவங்களுக்குலாம் மனுஷங்க தான் மாடா? அவங்களுக்குலாம் நீ கண்ணுக்குட்டியா? அப்போ எல்லாருக்கும் உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். தமிழர் உழவர் திருநாள்ன்றது இன்னும் ஸ்பெஷல். எல்லாரும் நிம்மதியா சந்தோஷமா அவங்கவுங்க வீட்டுல அவங்கவுங்க ஃபேமிலியோட ஜாயின் பண்ணி நிறைய சந்தோஷமான விஷயங்களை பேசி ஜாலியா சண்டை இந்த இதெல்லாம் வந்து ஓரமா வச்சுட்டு ஒரு 4 நாள் லீவை ஃபேமிலியோட நல்லா ஜாலியா எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. பொங்கலை கொண்டாடுங்க. யார் யார் மாடு பிடிக்கலாம் போவீங்க, இல்ல மாடு வேடிக்கை. நீ என்ன சொல்ல வந்து எனக்கு தெரியுது. மாடுலாம் யாரும் பிடிக்காதீங்க. இல்ல இல்ல இல்ல, சேஃபா பிடிங்க. நாங்களும் போய் இன்னும் கொஞ்ச நேரத்துல டிவில போய் பார்க்க போறோம். அங்க எங்க வீட்டு குட்டி கெஸ்ட் ஒருத்தவங்க வந்துட்டு இருக்காங்க, போய் பாருங்க. வாங்க, சபரி வந்துருக்காங்க, பார்க்கலாம் வாங்க. சபரி சார், நீங்க ஹலோ சபரி. ஹாய் சொல்லு. ஹாய். விஷ் ஹாப்பி பொங்கல். எல்லாரும் எல்லா செல்வங்களையும் பெற்று மனிதர்களை மதித்து மனிதர்களை மட்டுமே மதித்து வாழ வேண்டும். ஏன் மறுத்து மிருகங்களாம் மதிக்க கூடாதா? அனைவருக்கும் இனிய உழவர் புத்தாண்டு இன்னைக்கு வந்து உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். என்னோட விஷஸ் எல்லாருக்கும். நம்ம கிடைக்கிறதே வந்து இந்த வாழ்க்கை ஓடிட்டு ட்ரெயின் மாதிரி ஓடுறோம்னு வச்சுக்கோங்க காலம் ஃபுல்லா. இந்த மாதிரி நாட்கள் வந்து கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு நமக்கு வந்து 4 நாள் லீவ் விட்டுருக்காங்க கம்பெனின்னு வச்சுக்கோங்க. அந்த 4 நாளை எவ்வளவு ஜாலியா என்ஜாய் பண்றோம் அப்படின்றது என்னோட இது. ஹலோப்பா, ஹாப்பி பொங்கல் அண்ட் ஹாப்பி பர்த்டே. எப்போ இந்த வீடு கட்டினது? எப்படி கட்டின? எவ்வளவு கஷ்டப்பட்ட நீ? ஒரு 91ல வாங்கினேன் இடம். 93ல ஒரு போர்ஷன் கட்டினேன். முதல் போர்ஷன் கட்டும்போது கட்டின செலவு 1.25 லட்சம். இது மட்டும்? ஆமா, இந்த ஒரு போர்ஷன் மட்டும். அதுக்கப்புறம் இது ஒரு 5 வருஷம் கழிச்சு இது கட்டினேன். டோட்டலா 6-7 லட்சத்துல வீடியோ முடிச்சிட்டேன். இடம் வாங்குனது வெறும் 30,000 தான். 30,000க்கு 5 சென்ட் இடம். 6 சென்ட் இடம். கடலூர் போனீங்கன்னா நீதான் அப்ப வேலை செய்யோ? ஆமா, கல்லூருக்கு போனா காலைல எழுந்து குளிக்கிறேன், சாப்பிடுறேன், தூங்குறேன், இதே வேலை. யார் எடுக்கிறீங்க வாழைப்பழம்? யார் எடுக்கிறீங்க வாழைப்பழம்? சபரி தான் இந்த வருஷமா. சபரி வாழைப்பழம் எடுக்கிறீங்களா? சபரி போயிடுச்சா? சபரி ரெடியா? மணி எங்க? மணி எடுத்துட்டோம் கவி உள்ள. அந்த அகுல்லே பொங்கல். பொங்கல். ஓம் சாமியே. ஓம் முருகா.
பொங்கலோ பொங்கல். ஓம் சக்தி, கோவிந்தா, கோபாலா. எத்தனை நீ பாட்டு போயிட்டு பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். இன்னொரு படம் சபரி, இங்க வா சபரி வா. எங்க அத்தை பின்னாடி வா, இங்க பாரு லைனா. படம்லாம் ஒண்ணா வந்துருச்சு. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். இப்படி வா. இந்த பனானா இருக்குல்ல, அது ஆயிடுச்சு. முட்டி போட்டு உட்காந்துக்கோ, கீழே உட்காந்துக்கோ, உட்காச்சு இன்னும் உட்காந்துக்கோ, கையிலே சாப்பிட்டு கீழே உட்காந்துக்கோ. சாமி. எல்லா கடவுளா இருக்கும் உனக்கே கிடைக்கும். மாட்டுப் பொங்கல் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா சாதம், பீன்ஸ் பொரியல், அதிரசம், அப்புறம் அப்பளம், இதுனா ஸ்வீட் போண்டா, வடை, உருளைக்கிழங்கு, இதுதான் இந்த கூட்டாஞ்சோறு. பனசரலையில வச்ச சாதம் எல்லாம் ஒண்ணா மிக்ஸ் பண்ணி இப்படிதான் கொடுப்பாங்க, லட்டு மாதிரி. கூட்டாஞ்சோறு. 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 ஓகே.